ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கர்னரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சாத்தே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாத்தே வந்து ஒரு இந்தோனேஷியன் டிஷ், எல்லாருக்குமே தெரியும். மலேசியன் இந்தோனேஷியன் டிஷ் அது. சாத்தே வந்து ஒரு ஸ்டார்டர். சாத்தே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. லைக் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி மீட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் சாத்தே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சாத்தே வந்து நான் வந்து சோயா சாப் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். சோயா சாப் இல்லைன்னா நம்ம வந்து இதில் பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்ணலாம், தோஃபு யூஸ் பண்ணி பண்ணலாம், சோயா சங்க்ஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஸ்டிக்கில் இருக்கும். ஸோ நான் அந்த சோயா சாப்பை வந்து நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சோயா சாப்பை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டில் வந்து இந்த சோயா சாப்பை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாத்தே வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு பீனட் சாஸ் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து மேரினேட் பண்ணிவிடுவோம். மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பீனட் சாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சோயா சாப்பை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் நமக்கு வேணும். அதுக்கப்புறமா வந்து கலாங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஜிஞ்சர் மாதிரி தான் கலாங் வேணும். அப்புறம் வந்து ஒரு 10 ஷேலட்ஸ் போல் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 கார்லிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலாங் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த லெமன் கிராஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து லெமன் கிராஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இந்த கலாங் ரொம்ப தேவை. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஃப்ளேவருக்கு வந்து அதெல்லாம் தான் அந்த ஃப்ளேவர் அதை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம். மிக்சி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் உரிச்சு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 4-5 பூண்டு போல் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கலாங்கிறது அந்த ஜிஞ்சர் ரூட் அது. அதுக்கப்புறமா வந்து இந்த லெமன் கிராஸ் அதையும் நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சோயா சாப் மேலே நம்ம போட போகிறோம். சோயா சாப் பதிலாக நீங்கள் பன்னீர், தோஃபு, சோயா சங்க்ஸ் இது மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுடுறேன், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், ப்ரௌன் சுகர், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். மீன்வைல் வந்து நம்ம ஒரு பீனட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த பீனட் சாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து சால்டட் பீனட்ஸும் கூட. நீங்கள் ரா பீனட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ்டட் பீனட்ஸை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பான பவுடராக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லெமன் கிராஸு, அந்த கலாங், அப்புறமா ஒரு 5 ஷேலட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு 3 சில்லி. நீங்கள் இந்த சில்லி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சில்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கூஸ்பெரி அளவு டேமரிண்ட் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் நான் சேர்த்துடுறேன். ஸோ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி நான் இதையும் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்குவோம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகும். அதனால் நல்லா வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலே வதக்கிக்குவோம். வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்க்குறேன். ரொம்ப சால்ட் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது சாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கணும் அண்ட் சால்ட்டியாகவும் இருக்கணும்.
அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் போல் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லைட் சோயா சாஸ் கூட சேர்க்கலாம். ஸோ இதை ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி அந்த ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த ஆயிலே அது வந்து குக் ஆகணும். குக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வர வரைக்கும் நம்ம நல்லா இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்துருச்சு ஆயில். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட் பவுடரை சேர்த்துருவோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் ஆயிலும் செப்பரேட் ஆகி வெளியில் வந்துருச்சு. இப்போ சாஸ் வந்து ரெடி. சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சோயா சாப் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக்கில் கோத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தவாவில் ரோஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணலாம். பார்பிக்யூ கிரில் இருந்ததுன்னா பார்பிக்யூவில் பண்ணலாம், இல்லைனா எதுவுமே இல்லைனா தவாவில் கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து அப் டு யூ. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்கள் சாதாரணமாக தவாவில் கூட டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா பிபிக்யூவில் கூட நீங்கள் பண்ணி எடுக்கலாம். கிரில் இருந்ததுன்னா நீங்கள் கிரில்லில் கூட பண்ணலாம். ஸோ நான் இதில் வைக்கிறேன். ஸோ சாத்தே வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ வந்து கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக சாத்தே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு சாத்தே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாத்தே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அது 1 மந்த் ஆனாலும் அது கெட்டே போகாது, அப்படி இருக்கும். நீங்கள் வேணுங்கிற டைமில் வந்து அதை தாவ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக தவாவில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம், இல்லைனாக்கா வந்து இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரு, ஈவன் வந்து பேக் கூட நீங்கள் ஓவனில் வச்சு பேக் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து இந்த சாஸ் வந்து 1 மந்த் ஆனாலும் கெட்டே போகாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஜாரில் இந்த சாஸை வந்து ஒரு க்ளீனான ஜாரில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இதுதான் இன்றைக்கி சாத்தே வருது. நான் அதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோலில் வந்து நம்ம இந்த கீ வச்சு அந்த ஸ்மோக்கு ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து அது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை செய்யலாம். நான் அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சாத்தே ரெசிபி இதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Arvindan. Bye. எல்லாம் இப்படி டிப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சாஸ் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே போட்டு ட்ரை பண்ணுங்கள். சாஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.